மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நான் வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் யோசுவா பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். முதல் 2 வீடியோக்களின் வழியாக நான் யோசுவா உங்களுக்கு விளக்கி இருந்தேன். முதல் 5 அதிகாரத்தை நாம் விளக்கி கொண்டு வந்தோம். இந்த முதல் 5 அதிகாரத்தில் தான் யுத்தத்திற்கான ஆயத்தம், அதாவது கானானுக்குள் நுழைவதற்கு முன்பாக ஆயத்தம் என்பதை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். யோசுவா ஒரு நல்ல ஒரு தலைவராக, வெற்றியின் தலைவராக இருந்ததற்கு பல காரணங்கள் உண்டு பிரியமானவர்களே. அது முதலாவது, அவர் ஆயத்தம் படுத்தப்பட்டது. கர்த்தர் இவரை ஆயத்தப்படுத்தினார். ஆயத்தப்படுத்தப்பட்ட யோசுவா எப்படி ஆயத்தமானார் என்று சொல்லி ஒரு 7 சத்தியங்களின் வழியாக உங்களுக்கு நான் இன்று சொல்ல போகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். முதலாவது ஆவியா அல்லது அறிவா? பிரியமானவர்களே, ஜெய ஜீவியத்திற்கும் செழிப்பான வாழ்விற்கும் யோசுவா ஆயத்தமாகி வந்தார். யோசுவா இப்படி ஒரு ஜெய ஜீவியமும் செழிப்பான வாழ்வும் அடைந்ததற்கு காரணம் என்ன? அறிவா அல்லது ஆவியா என்று நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, மோசே மிகவும் அறிவானவராக இருந்தார். அவர் பார்த்தீர்கள் என்றால் அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 22வது வசனத்திலே, எல்லாரும் பேனாவும் பென்சிலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7 அதிகாரம் 22வது வசனத்திலே வாசிக்கிற பொழுது, மோசே எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக மோசே மிகவும் அறிவாளியாக இருந்தார். ஆனால் யோசுவா அப்படி ஒரு அறிவாளி அல்ல பிரியமானவர். அவர் அநேக விஷயங்களை கற்று தேரவில்லை. இருந்தாலும் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்று பார்க்கிற பொழுது, அவர் ஞானத்தின் ஆவியினாலே நிரப்பப்பட்டவராக இருந்தார். வாசிக்கலாமா? உபாகமம் 34:9. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தார்கள். அப்படியாக பிரியமானவர்களே, இவர் ஞானத்தின் ஆவியினாலே நிரப்பப்பட்டவராக யோசுவா இருந்தார். யோசுவாவின் வெற்றிக்கு முக்கிய காரணம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டவராக, ஞானத்தின் ஆவியாலே நிரப்பப்பட்டவராக இருந்தார். பிரியமா, மோசேனுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது எவ்வளவு ஞானமான இருந்தாலும் அவர் பல வேலைகளில் அவர் தோல்வி அடைந்தவராக அவர் இருந்தார். ஆனால் யோசுவா அப்படி அல்ல. யோசுவாவுடைய வாழ்க்கையும் குடும்பமும் கர்த்தரை சேவித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். யோசுவா 24:15 வாசிக்கிறோம், நானும் அவரும் வீட்டாரும் முழு குடும்பமாக கர்த்தரை சேவித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, யோசுவாவின் ஊழியம் ஜெயமாக இருந்தது. நாம் உலக பிரகாரமான அறிவினாலே நிறையப்பட்டவர்களாக நாம் இப்படி செய்து விடலாம், அப்படி செய்து விடலாம் என்று சொல்லி ஊழியத்திலே சிலர் நினைப்பார்கள். அப்படி இல்லை. பரிசுத்த ஆவியானவரால் நிறைக்கப்பட்டு நீங்கள் நடக்கிற பொழுதுதான் நீங்கள் அநேக காரியங்களை நீங்கள் வெற்றி பெற முடியும். பொதுவாக ஊழியத்திலே நீங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவருடைய துணை வேண்டும் பிரியமானவர்களே. அவரே உங்களை ஞானத்தின் ஆவியினாலே நிரப்பி நடத்துவார். யோசுவாவுக்கும் கூட பரிசுத்த ஆவியானவர்னாலே நிரப்பப்பட்டவராகவே அவர் என்ன செய்தார்? எல்லா காரியங்களையும் அவர் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இந்த காலங்களிலே பார்த்தீர்கள் என்றால் சிலர் தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் பயன்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பேய்த்தனத்திற்கு அடுத்தவைகள் என்று யாக்கோபு 3 அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவே சிலருக்கு தந்திரங்களும் சூழ்ச்சிகளும் கையிலிருந்த கலையாக இருக்கிறது. எப்படி இந்த ஊழியத்தை பிடிக்கிறது, எப்படி நான் இந்த ஊழியத்தை செய்வது என்று சொல்லி பலவிதமாக தந்திரமாக அவர்கள் யோசிக்கிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களை. ஆனால் யோசுவா பார்த்தீர்கள் என்றால் அவர் தேவ ஆவினாலே நிரப்பப்பட்டவரால், ஞானத்தினால் நிரப்பப்பட்டவராகவே அவர் வாழ்ந்து வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாமா? யோசுவா 21வது அதிகாரம் 43 முதல் 45 வரைக்கும். அந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். அவர்கள் அவைகளை சுதந்திரித்துக் கொண்டு அவைகளிலே குடியிருந்தார்கள். கர்த்தர் அவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி எல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தமில்லாமல் இளைப்பாற பண்ணினார். அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேற்றிற்று என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. பிரியமானவர்களே, இந்த முக்கியமா யோசுவாவிற்கு வெற்றிக்கு காரணம் என்ன? ஆவி, அதாவது ஞானத்தின் ஆவி, பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி பார்க்கிறோம். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மதிடம் கொடுத்தவர்களாக நாம் வாழ வேண்டும் பிரியமானவர்களே.
அடுத்ததாக பாருங்க, வாக்குவாதமா வாக்குத்தத்தமா. அதாவது யோசுவா இந்த செழிப்பான வாழ்வை அடைந்ததற்கு, வெற்றி வாழ்க்கை அடைந்ததற்கு காரணம் வாக்குத்தத்தமா வாக்குவாதமா? ஏனென்றால் அநேக சபைகளிலே பார்த்தீர்கள் என்றால் வாக்குவாதங்கள் நடந்து கொண்டிருக்கும். இது சரியா, இந்த வொர்ஷிப் லீடர் சரியா, இந்த சிஸ்டர் பிரசங்கம் பண்றது சரியா, இந்த பாஸ்டர் சொல்றது சரியா, பாஸ்டருடைய நடக்கை சரியா, இவங்க சரியா அவங்க சரியா என்று சொல்லி பல காரியங்களையும் வாக்குவாதம் பண்ணி கொண்டிருப்பார்கள். இந்த சபையில இதை இப்படி நடத்தலாமா, அப்படி நடத்தலாமா, காலை ஆராதனை நடத்தலாமா, மாலை ஆராதனை நடத்தலாமா, பல காரியங்களே மக்கள் பேசிக் கொண்டிருப்பாங்க, வாக்குவாதம் பண்ணுவாங்க. ஒருத்தர் இதுதான் நல்லதுன்னு, ஒருத்தர் இன்னொன்னுதான் நல்லதுன்னு இப்படியாக பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கலாம். ஆனால் நாம் ஊழியர் செய்ய வேண்டிய ஊழியக்காரர்கள் வாக்கு தத்தம் தான் முக்கியமானது. அதாவது அவர்கள் என்ன சொல்ல வேண்டும்? போதகர்கள் இப்படிப்பட்ட வாக்குவாதங்கள் வருகிற பொழுது, சரி ஒரு பிரதர் சொல்றாங்க, பாஸ்டர் இப்படி நம்ம காலை நேரத்தை இந்த டயத்துக்கு மாற்றுவோம் பாஸ்டர், ஒரு சகோதரி சொல்றாங்க பாஸ்டர் இந்த மாதிரி மாற்றணும், உடனே என்ன செய்யக்கூடாது? ஓகே அப்படிங்களா சிஸ்டர், ஆமா சிஸ்டர் நீங்க சொல்ல கருத்தை மாற்ற, அப்படி சொல்லவே கூடாது. எந்த ஒரு கருத்தும் நீங்க அப்படி சொல்லவே கூடாது. நீங்க என்ன சொல்லணும்? சிஸ்டர் அல்லது பிரதர், நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் நம்மை வழிநடத்துவார். இந்த சாதாரணமான காரியம் அல்ல, ஊழியத்திற்குரிய காரியங்கள். இதை கர்த்தர்கிட்ட நம்ம என்ன செய்யணும்? ஜெபித்து அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படிதான் நாம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்லிவிட வேண்டும். இப்படிதான் நம்ம சொல்வதனால்தான் நீங்க பல பிரச்சனைகளுக்கு நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். இப்ப யோசுவா பற்றி பார்க்கிற பொழுது அவருக்கு வாக்கு தத்தங்கள். பிரியமானவர்களே, யோசுவாவின் ஜெய ஜீவியத்திற்கும் செழிப்பான வாழ்விற்கும் இரண்டாவது ஆயத்தம் என்னவென்றால் வாக்கு தத்தம். வாசிக்கலாமா? யோசுவா 1ஆம் அதிகாரம் 3-4. நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத்து நதியான பெரிய நதி மட்டுமல்ல, ஏத்தேரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையா இருக்கும் என்று ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். முதலாவதே அவருக்கு வாக்கு தத்தம், வாக்கு தத்தத்தின் மேல் வாக்கு தத்தம், புதிய புதிய இடங்களுக்கு புதிய புதிய வாக்கு தத்தங்கள் இப்படியாக கர்த்தர் யோசுவாவுக்கு கொடுத்து நடத்தினார். யோசுவாவும் என்ன செய்தார்? அந்த வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொண்டு நடத்தார். ஆனால் மோசேயின் காலத்தில் எப்பொழுது வாக்குவாதங்கள் வந்து கொண்டிருந்தது என்று உங்களுக்கு தெரியும் இல்லையா? நான் யாத்திராமத்திலையும் லேவியராமனும் சொல்லும்போது சொல்லியிருப்பேன். எப்பொழுது பார்த்தாலும் என்ன செய்வாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குவாதம், ஏன் எங்களை கூட்டிட்டு வந்த, ஏன் இப்படி செய்த, ஏன் அது செய்த வாக்குவாதம் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் அது யோசுவாவின் காலங்களிலே அப்படி இல்லை. அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி அவர்கள் அனைவரும் நடந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 11:16. ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாயிருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட பழக்கமில்லை என்று அறிய கடவன். எனவே எந்த ஒரு காரியங்களிலும் நீங்க என்ன செய்ய வேண்டியதில்லை? வாக்குவாதம் செய்ய வேண்டியதில்லை, ஜெபிக்க வேண்டும். கர்த்தரிடத்திலே ஜெபிக்கிற பொழுது கர்த்தரே உங்களுக்கு என்ன செய்வார்? வழி நடத்துவார். போதகரோடு கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா. எனவே நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு நல்ல இருதயம் உள்ளவர்களாக, சுத்த இருதயம் உள்ளவர்களாக இருப்போம் என்றால் நமக்கு கர்த்தர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்து வழி நடத்துவார். மூன்றாவதாக வசனமா அல்லது விசனமா? வசனம் இருக்கிற இடத்துல விசனம் இருக்காது. பிரியமானவர்களே, பாருங்க, கர்த்தர் ஜெய ஜீவியத்திற்கும் செழிப்பான வாழ்விற்கும் யோசுவாவை ஆயத்தப்படுத்துகிற வேளையிலே மூன்றாவதாக என்னவென்றால் தேவ வசனத்திலே நிலைத்திருக்கும்படி சொன்னார். பிரியமானவர்களே, இந்த இதில் கொடுக்கக்கூடிய ஒரு வசனம் பார்த்தீர்கள் என்றால் மிகவும் எனக்கு பிடித்த வசனம் யோசுவா 1ஆவது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். இது மிகவும் பிடித்தது. அடிக்கடி இதை மனப்பாடம் பண்ணி கொண்டு விசுவாச அறிக்கையாக நான் செய்வேன். நீங்களும் இதை மனப்பாடம் பண்ணி கொண்டு விசுவாச அறிக்கையாக செய்யலாம். ஏனென்றால் இது மிகவும் அருமையான வார்த்தை. வசிக்கலாமா? என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்து நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்படி செய்கிற பொழுது என்ன நடக்கும்? அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நம்முடைய வழிகள் வாய்க்கப்பட வேண்டுமா? நாம் செய்கிற காரியங்கள் நாம் தொட்டதெல்லாம் துலங்க வேண்டுமா? அல்லது ப்ராஸ்பர் ஆக வேண்டுமா? புத்திமான் என்று நாம் மற்றவர்களோட பேர் எடுக்க வேண்டுமா? அலுவலகங்களிலே நீங்கள் வேலை செய்வீர்களா? மற்றவர்களோட புத்திமானாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? வேதத்தை வாசியுங்கள். வேதத்தை வாசித்து அதன் சொல்கிறபடியெல்லாம் நீங்கள் நடக்கிற பொழுது கட்டாயமாக நீங்கள் ஞானத்திலே சிறந்தவர்களாக இருப்பீர்கள். இதுவே இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியே யோசுவாவும் என்ன செய்தார்? அவருடைய வழியிலே வழி நடத்தப்படுகிற பொழுது கர்த்தர் சொன்னது வேத வசனத்தின்படி நட. பாருங்க பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தை பற்றி நாம் சொல்லுகிற பொழுது மொத்தமாக 4 காரியங்களை சுருக்கமாக இதிலிருந்து நாம் கடைபிடிக்கலாம். என்னவென்றால், முதலாவது பாருங்க 7வது வசனத்திலே
நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. அதாவது செய்ய கவனமாய் இருக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? வேதத்தின் வசனத்தின்படி நாம் செய்ய வேண்டும். இது ஆண்டவர் விரும்புகிறது. இரண்டாவது, அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பாயாக. வேத வசனத்தை விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் சாயக்கூடாது. வேத வசனத்தின்படியே நாம் நடக்க வேண்டும். மூன்றாவதாக, பிரியமானவர்களே, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு நீங்காதிருப்பதாக. அப்படி என்றால் எப்பொழுதும் நீ வேத வசனத்தை பேசிக்கொண்டே இரு என்று அர்த்தம். அடுத்து நான்காவது, நீ இவைகளின்படி செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. இரவும் பகலும் அதை என்ன செய்ய வேண்டும்? தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும். வேத வசனத்தை என்ன செய்ய வேண்டும்? வேத வசனத்தின்படி உன் வாழ்க்கையை நடத்து. வார்த்தையை விட்டு, தேவ வார்த்தையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாதே வேத வசனத்தை உன் வாயால் பேசு. இரவும் பகலும் வசனத்தை தியானம் செய். இப்படியாக 4 பகுதிகளையும் நம்ம என்ன செய்கிறோம்? இங்கே 4 காரியங்கள், 4 பாயிண்ட்ஸ் நம்ம இங்க பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இப்படியே வேத வசனத்தை மனப்பாடம் செய்கிறவர்கள் ஜெயமடைவார்கள், செழிப்பார்கள். அதனுடைய வசனத்தின்படி நடக்கிறவர்கள் செழிப்படைவார்கள். ஹல்லேலூயா. எனவே ஆசாரியருடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. எனவே மல்கியா 2:7 வாசிக்கலாம். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. எனவே நம் தெய்வ ஊழியர்களாக நாம் வேத வசனத்தை மனப்பாடம் செய்யும். அதை நம்ம அடிக்கடி நம் வசனத்தை நம்ம யூஸ் பண்ண வேண்டும். நம்ம எத்தனை பேர் வாயில் வேத வசனம் பேசப்படுகிறது? அல்லது உலகில் நடக்கும் தீமைகளையும் கட்டுக்கதையிலுமே பேசிக் கொண்டிருக்கிறோமா? வேத வசனம் என்ன சொல்லி இருக்குது என்று நீங்கள் பேச வேண்டும். அப்படியாக வேத வசனம் விருத்தி அடைந்தால், அப்போஸ்தலர் 6:7, 6:7 வேத வசனம் விருத்தி அடைந்து சீசருடைய தொகை எருசலேமில் பெருகிற்று. ஆசாரியர்களும் அநேகர் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். எனவே வேத வசனம் விருத்தி அடைகிற பொழுதுதான் சீசருடைய தொகை பெறுகிறது. உங்களுடைய சபையிலும் வேத வசனம் அடிக்கடி பேசப்பட வேண்டும். வேத வசனம் நிறைய பேசப்படுகிற பொழுது, வேத வசனத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிற பொழுது உங்கள் சபையிலும் சீசருடைய தொகை நிரம்பும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக நீங்க பார்க்கிற பொழுது 4வது பாயிண்ட் என்னவென்றால், ஜெபமா ஊழியமா? ஊழியம் முக்கியமா, ஜெபம் முக்கியமா? தெய்வ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க ஜெபத்திற்கு முதலிடமா, ஊழியத்திற்கு முதலிடமா? முதலாவது இடம் ஜெபம் பிரியமானவர்கள். ஏனென்றால் நாம் ஜெபத்திற்கே முதலிடம் கொடுக்க வேண்டும். நன்றாக ஜெபித்து விட்டு நீங்கள் வெளியே செய்து ஊழியத்திற்கு சென்றால் அந்தகார சக்திகள், மறைந்திருந்து நம்மை தாக்கக்கூடிய சக்திகள் எல்லாவற்றிலிருந்தும் நீங்கள் விடுதலை பெற முடியும். அநேகர் பாருங்க பிரியமானவர்கள், அதை தெரியாதவர்களாக அநேக நேரங்களை பாருங்க, தைரியமா யாரு மேல கை வச்சு ஜெபிச்சிருவாங்க. அப்புறம் ஒருத்தவங்க அப்பதான் ஜெபிச்சாங்க, அப்புறம் அவங்களுக்கு கால் வலிக்காக அவங்க ஜெபிச்சாங்க. ஆனா அவங்க நல்லா ஆயிட்டாங்களா, இவங்களுக்கு கால் வலி வந்துருச்சான். இப்படி நீங்க பலவிதமான காரியங்களை கேட்டிருப்பீங்க. ஏனென்றால் நம்ம ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறது. ஆயத்தம் என்றால் என்ன? ஜெபம் தான். ஜெபம் பண்ணி, கர்த்தாவே என்னை முழுவதுமாக மறைத்துக் கொள்ளுங்க, உச்சந்திலிருந்து உள்ளங்கால் ரத்த கொடிகளை மறைக்கிறேன், நான் இந்த ஊழியத்தை செய்கிற பொழுது உம்முடைய வல்லமை வெளிப்பட வேண்டும், நீர் என்னோடு வாருங்கள் என்று சொல்லி கர்த்தரிடம் நாம் ஜெபித்து, ஊழியத்திற்காக ஜெபித்து நாம் செல்கிற பொழுது ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும் பிரியமானவர்களே. யோசுவா 8:10. அதிகாலமே யோசுவா எழுந்திருந்தான், ஜனங்களை இலக்கம் பார்த்து இஸ்ரவேலின் மூப்பரோடும் கூட ஜனங்களுக்கு முன்னே நடந்து ஆயியின் மேல் போனான். அதாவது யோசுவா பாத்தீங்கன்னா அதிகாலையுமே எழுந்திருந்தார் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 10 இடங்களால் நீங்க பார்க்கலாம் யோசுவா பற்றி. ஏன் யோசுவா அதிகாலையுமே எழுந்திருந்தார்? அதிகாலமே எழுந்திருந்து முதலாவது ஆயத்தமாகிறார். கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்து ஆயத்தமாகி அதற்கு அப்புறம் தான் யுத்தத்திற்கு செல்வதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவருடைய வெற்றிக்கு காரணமே அதிகாலை எழுந்திருந்து கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்து அதற்கு அப்புறம் செல்வதுதான். அது மட்டுமல்ல, அவருடைய சத்துருக்கள் கூட அதிகாலை எழுந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை விட இவர் காலையில் எழுந்திருக்க வேண்டும் என்று எழுந்திருக்கிறார். பெரியமானவர்களே, நீங்கள் காலையில் எழுந்திருந்து ஜெபித்து விட்டு எல்லா காரியங்களும் செய்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி. எனவே நீங்கள் மறைந்திருந்து தாக்கக்கூடிய அந்தகார சக்தியின் வல்லமையிலிருந்து நீங்கள் விடுபடலாம். நீங்கள் ஜெபிக்காமலே இந்த நாளை தொடங்கினீர்கள் என்றால் ஒருவேளை குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ளே வாக்குவாதங்கள் வரலாம், பிள்ளைகளுக்குள்ளே பிரச்சனைகள் வரலாம், அல்லது மற்ற சபையிலே பிரச்சனைகள் வரலாம். எல்லாவற்றிற்குமே முக்கியமாக தடை எதை வேண்டாம்? ஜெபம் தான். நீங்க ஜெபித்து விட்டு இந்த காரியங்களை செய்கிற பொழுது சாத்தானின் அந்தார சக்தியின் வல்லமைகள் தடைப்படும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், இயேசுவை பற்றி பார்க்கிறோம். இயேசப்பா என்ன செய்தாங்க காலத்துல ஊழியம் செய்கிற பொழுது? அவர் வாசிக்கலாமா? லூக்கா 5:15-16. அப்படி
இப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரம்பிற்று. திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள். அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜபம் பண்ணி கொண்டிருந்தார். எனவே ஆண்டவருடைய இயேசுவே நமக்கு முன்மாதிரி. அவர் என்ன செய்கிறார்? மக்கள் அங்கு கியூவா நின்று கொண்டிருக்கிறாங்க, சுகம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று வார்த்தைகளை கேட்க நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு என்ன செய்தார்? அவரோ தனித்திருந்து ஜபம் பண்ணி கொண்டிருந்தார். முதலாவது ஜபம் செய்துவிட்டு நீங்கள் பிற்பாடு நீங்கள் போயிற வெளியிலே மக்களுக்கு சுகம் கொடுப்பதோ இல்லை வேத வசனத்தை கொடுப்பதோ எல்லாவற்றிலும் ஒரு அற்புதங்கள் நடக்கும் பிரியமானவர்களே. ஆனால் அதை விட்டு நம்ம எப்பொழுதும் ஊழியத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு சென்றால் பல நேரங்களே பிரச்சனைகள் தான் வருகிறது. அநேகர் ஊழியத்தை செய்கிற பொழுது ஊழியத்தையே ஃபோக்கஸ் பண்ண ஊழியத்தில் எப்படி மற்ற சபையிலிருந்து மக்களை நம்ம திருடிடலாம், மற்ற காரியங்களை என்ன செய்யலாம், எப்படி பணம் சம்பாதிக்கலாம், எப்படி இது பண்ணலாம்னு சொல்லி சில பேர் பணத்துல ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. பணத்துல ஃபோக்கஸ்டு அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க குடும்பங்கள் பார்த்தீர்கள் என்றால் எப்படி இருக்கிறது? கணவன் மனைவி நாம் பிரிந்து கொண்டு வாழக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிறது. ஏனென்றால் நாம் கர்த்தரையே நம்மை வழி நடத்துகிறவர். நீங்கள் காலையிலே அவர் பாதத்திலே இருந்து ஜெபிக்கிற பொழுது அவர் உங்களுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லி வழி நடத்துவார். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்களா, உங்களுக்கு தெரியாது யார் எப்படிப்பட்ட, நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க அவர் நல்ல பார்ட்னர் தானே நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அவங்க மோசமானவங்களாவோ அந்த தந்திரம் உள்ளவங்களா இருந்தா கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார், அவங்களுடைய செய்கைகளை காட்டுவார், அவங்களுடைய தந்திரமான அவங்களுடைய குணத்தை உங்களுக்கு காட்டி கொடுப்பார். எனவே நீங்கள் ஜெபித்து விட்டு எந்த காரியங்கள் செய்வது உங்களுடைய வாழ்க்கைக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும் பிரியமானவரே. ஹல்லேலூயா. அப்படித்தான் என்ன செய்தார்? யோசுவாவும் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவராக அவர் அப்படியே இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் அவர் கர்த்தரோடு, அதாவது ஜெபம் என்றால் என்ன? கர்த்தரோடு நாம் உருவாடுவது, கர்த்தருடைய பிரசனத்திலே தரித்திருப்பது. யோசுவாவும் கர்த்தருடைய பிரசனத்திலே தரித்திருந்தார். அநேக இடங்களில் பார்த்தீர்கள் என்றால் அவர் சொல்வார், அவர் ஆண்டவர் அவரோடு பேசுவதை பார்க்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதி, கலங்காதி, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று யோசுவா 1:9 நாம் வாசிக்கிறோம். யோசுவா 1:9. இப்படியாகவே தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற பொழுது தேவனுடைய வார்த்தைகள் வருகிறது. அந்த வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு உற்சாகமாக என்ன செய்தார்? யோசுவா எல்லா காரியங்களையும் கானானை சுதந்திரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாமும் அப்படியே ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். அடுத்து 5வதாக என்ன காரியம் என்று பார்த்தால் சீசத்துவமா சூட்சமா. பாருங்க பிரியமானவர்களே, யோசுவா எப்படி ஒரு அடிமையாய் பிறந்தவர், ஆனால் மோசே எப்படிப்பட்டவர்? 40 வருடங்கள் அரண்மனையில வாழ்ந்தவர், எல்லா காரியங்களும் கற்று தேர்ந்த ஒரு ஞானி அவர். ஆனால் யோசுவா ஒரு அடிமையாக இருந்தாலும் அவர் மோசேக்கு எப்படி இருந்தால் ஒரு ஷீடராக, அவருக்கு ஒரு ஊழியக்காரராக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதத்திலே வாசிக்கலாமா? யோவான் 1:1. மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, எல்லாரும் பேனாவையும் நோட்டு புத்தகத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள், சொல்லுகிற வசனங்களை குறித்து வைத்துக்கொண்டு சும்மா இருக்கிற நேரங்களிலே அதை ஆராய்ச்சி பண்ணுங்கள் பிரியமானவர்களே. மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான யோசுவாவை நோக்கி. அடுத்ததாக பாருங்க, யோசுவாவின் கடைசி காலங்களிலே, கடைசி நிமிடங்களிலே, ஜீவன் போகும் முன்பே, அவருடைய ஊழியமெல்லாம் முடிந்த பின்பு கர்த்தர் அவர் எப்படி அழைத்தார் என்று வாசிக்கலாமா? யோசுவா 24:29. நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாக மரணம் அடைந்தானே. யாரு? நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன். நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக மாற வேண்டும் என்றால் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? உதவியாளராக, அவருக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களாக ஜெபத்திலே அவரை தாங்கலாம். ஊழியக்காரருக்கு சில முக்கியமான கர்த்தர் உங்களுக்கு என்னென்ன காரியங்களை, பண விஷயங்களை தாங்கலாம், சில காரியங்களை கூட இருந்து உதவி செய்யலாம். இப்படிப்பட்ட பல காரியங்களை நீங்கள் செய்து அவருக்கு உதவி செய்கிற பொழுது அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அது மட்டுமல்ல, அவரிடமிருந்து பல காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். ஊழியக்காரருக்கு நீங்க கீழே இருக்கிற பொழுது அவர் எப்படி ஊழியக்காரரானார், எப்படி உயர்ந்தார், அவருடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் காணப்படுகிறது என்று சொல்லி நீங்கள் என்ன செய்யலாம்? அநேக காரியங்களை அவருடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஆமென். எனவே யோசுவா தன் தலைவனுக்கு கீழ் ஒரு நல்ல சீடனாக பணிவிட ஊழியத்தை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அவர் தலைமை பொறுப்பை எடுப்பதற்காக அவர் சூட்சுமமோ தந்திரமோ அவர் செய்யவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே. எனவே நிறைய இடங்களில் பார்க்கிறோம். யோசுவா பற்றி யாத்திரையாமம் 17 வாசிக்கிறோம். மோசே சொன்னபடியே யோசுவா செய்து
அமலேக்கியரோடு யுத்தம் செய்தான். மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு எழுந்திருந்து என்று சொல்லி நாம் எழுந்திருந்து போனான் என்று சொல்லி பார்க்கணும். இப்படியாக அவர் ஒரு ஊழியக்காரராக மோசேக்கு இருந்து எல்லா பணிவிடைகளும் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பல இடங்களிலே பாருங்க, எப்ராஹிம் கோத்திரத்தில் நூனின் குமாரனாகிய ஓசேயா தேசத்தை வேவு பார்க்க மோசேயா அனுப்பப்பட்டார். ஓசேயா என்றாலும் யோசுவா என்றாலும் ஒருவர் தான் பிரியமானவர். அவருடைய பெயர் ஓசேயா. சோ இவங்க என்னாமோ 13:8 வாசிக்கிறோம். இப்படியாக மோசேக்கு யோசுவா பல விதங்களிலே உதவி செய்தார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஆனால் தற்காலங்களே பார்த்திருந்தால் சின்னதாக ஜெபம் செய்து பிசாசு ஓடிவிட்டாலோ அல்லது ஒரு நன்றாக பாடத் தெரிந்தாலோ கொஞ்சம் பேச தெரிந்தாலோ என்ன செய்கிறார்கள், தனி ஊழியம் என்று அவர்கள் செல்கிறார்கள். இதனால பல கஷ்டங்களும் பல பாடுகளும் பட வேண்டியிருக்கிறது. ஆனால் ஊழியக்காரரோடு தரித்திருந்து அவரோடு இருந்து அவருடைய காரியங்களெல்லாம் கற்றுக்கொண்டு அதற்கு பிற்பாக நம் ஊழியத்திற்கு செல்கிற பொழுது நம்முடைய ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஆமென். அடுத்து 6வதாக நீங்க பார்த்தீர்கள் என்றால் தரிசனமா சொப்பனமா. அநேக வேளைகளிலே தரிசனம் என்பது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி கர்த்தர் நமக்கு காட்டுவது. இப்ப யோசுவாவுக்கு கர்த்தர் தரிசனத்தை தந்தார். ஆமாம், அவருக்கு என்று சில காரியங்களை கொடுத்தார். வாசிக்கலாமா? யோசுவா 1ஆம் அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனம். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐப்ராத்து நதியான பெரிய நதி மட்டுமல்ல, ஏத்தேரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையா இருக்கும் என்று சொல்லி என்ன செய்கிறார்? ஆண்டவர் ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுக்கிறார், ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த தரிசனப்படியே என்ன செய்கிறாரு? யோசுவா செல்வதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் சொப்பனம் என்பது நாம் கனவு காண்கிறது அல்லது மனிதனுடைய கற்பனை உலகம்தான் சொப்பனம். எனவே சொப்பனத்தை விட நமக்கு என்ன வேண்டும்? தரிசனம் நமக்கு வேண்டும் பிரியமானது. யோசுவா பெற்றுக்கொண்ட இப்படிப்பட்ட தரிசனம் நமக்கும் வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, பவுல் கூட சொல்றாரு 2 கொரிந்தியர் 10:14-15. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். உங்களிடத்தில் வந்தெட்டாதவர்களாய் நாங்கள் அளவுக்கு மிஞ்சி போகிறதில்லை. நாங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து உங்களிடம் வரைக்கும் வந்தோமே. எங்கள் அளவை கடந்து மற்றவர்களுக்கு வேலைக்குட்பட்டு மேன்மை பாராட்ட மாட்டோம். மற்றவருடைய வேலைக்கு நாங்கள் உடன்பட மாட்டோம். எங்களுடைய வேலையை நாங்கள் சரியாக பார்த்து உங்களுக்கு நாங்கள் சத்தியத்தை சொல்கிறவர்களாக இது மட்டும் வந்தோம் என்று சொல்வதை பார்க்கிறோம். இப்படியே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு திட்டமிட்ட வாழ்க்கையாக ஊழியம் என்றால் ஊழியத்தை குறித்த காரியங்களை நாம் கவனமாக நாம் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அடுத்ததாக தெய்வ சத்தமா மனுஷ சத்தமா? அதாவது இந்த செழிப்பான வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையும் ஜெய ஜீவியத்தையும் ஜோஷுவா அடைந்ததற்கு இன்னொரு காரணம் என்னவென்றால் தேவனுடைய சத்தம். அதுதான் பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். மனுஷ சத்தங்கள் பலவிதங்களில் கேட்டாலும் நாம் என்ன செய்யக்கூடாது? அதை நம்ம கேட்கவே கூடாது. அதன்படி என்ன செய்யக்கூடாது? நாம் நடக்கவே கூடாது பிரியமானவர்களே. எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும்? தேவ சத்தத்தை கேட்கிறவர்களாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. யோசுவா 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரன நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி என்று வாசிக்கிறோம். இப்படியாக இந்த புத்தகத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி என்று 10 இடங்களிலாவது நம்ம வாசித்து விடுவோம். அப்படியாக கர்த்தர் என்ன செய்கிறார்? யோசுவாவோடு பேசினதை பார்க்கிறார். யோசுவாவுடைய வெற்றிக்கு காரணமே கர்த்தர் பேசினதான் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அப்படியே நாம் என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். இது தேவாதி தேவனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுதும் கூட அவர் என்ன செய்தார்? யோவான் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே என்று வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இவ்விதமாக நாமும் நமது ஆண்டவர் பேசும் ஆலோசனைப்படியே வழி நடத்துவதை அவருடைய வழி நடத்தும்படியே நாம் செய்ய வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நாங்களும் ஊழியத்தில் ஈடுபடுகிற பொழுது நானும் வேத கல்லூரியில் படித்திருந்தேன். எனவே ஒரு வாரம் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணினா ஒரு வாரம் நானும் பிரசங்கம் பண்ணுவேன். இப்படியாக நாங்கள் மாறி மாறி பிரசங்கம் செய்து விடுவோம். அப்பொழுது புதிதாக ஒரு நபர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, மற்ற சகோதரர்களோடு பேசிட்டு இந்த மாதிரி சிஸ்டர் பேசலாமா, சிஸ்டர் பிரசங்கம் பண்ணக்கூடாது என்று சொல்லி கொஞ்ச நாள் சொன்னாங்க. கொஞ்ச நாள் நீங்க பேசாம இருங்க சிஸ்டர், நீங்க பாஸ்டரே பேசட்டும் என்று சொன்னார்கள். ஆனால் கர்த்தர் என்னை ஊழியத்திற்கு அழைத்திருந்தார். எனக்கு அந்த தகுதியை கொடுத்திருந்தார். அவர் எனக்கு அந்த தாளந்தை கொடுத்திருந்தார். வேத கல்லூரியிலே படிக்க ரேமா பைபிள் காலேஜில் படிக்கணும் ஆசைப்பட்டேன்.
அதற்கு சேரும்படி ஒரு வாய்ப்பை கொடுத்திருந்தார். நான் அதிலே சேர்ந்து பயின்று 2 வருடங்கள் படித்திருந்தேன். எனவே கர்த்தர் அவருடைய சத்தத்தின்படியே நான் எல்லா காரியம் செய்தேன். ஆனா மனித சத்தங்களுக்கு பயப்படவில்லை பிரியமானவர்களே. நான் மனித சத்தங்களுக்கு பயப்படாமல் கர்த்தருடைய சத்தத்திற்கே கீழ்ப்படிந்து நடந்ததுனால்தான் இன்றைக்கு நான் அநேக பாருங்க வேத வசனங்களை போதிக்கிறவளாக நான் எங்க இருக்கிறேன் பாருங்க. எல்லா டெலிவிஷன்லயும் கிட்டத்தட்ட 3-4 டெலிவிஷன்களை நாங்கள் வேத வசனத்தை நாங்கள் பிரசங்கிக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படியாக கர்த்தர் என்னை செய்தார், என்னை பயன்படுத்தினார். எனவே கர்த்தருக்கு பயந்து மனித சத்தத்தை எல்லாம் அசட்டை செய்தவளாக நான் இருந்ததனால்தான் இன்றைக்கு கர்த்தரை ஊழியக்காரியாக பயன்படுத்துகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் மனித சத்தங்கள் வருகிறதா, அதை நீங்கள் அசட்டை செய்யுங்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கே நீங்க முதலிடம் தருங்கள். மனிதர்கள் இன்றே இருப்பார்கள், நாளைக்கு அவர்கள் இருக்க மாட்டார்கள். அப்படி எங்களுடைய சபையிலே அன்று இருந்தவர்கள் எல்லாம் இன்று இல்லை. இல்லாவிட்டாலும் கர்த்தர் எப்பொழுதும் எங்களோடு இருந்து எங்களை ஊழியத்திலே மென்மேலும் பெருக செய்கிறார். முன்பாக நாங்கள் ஒரு 100 பேருக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தோம் என்றால் 200 பேருக்கு பண்ணி கொண்டிருப்போம் என்றால் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்களுக்கு பிரசங்கிக்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லக்கூடிய ஒரு மவுத் பீஸாக ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார் பிரியமானவர்களே. எனவே நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிற பொழுது கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். நம்ம என்ன செய்வார், அவர் இறுதி வரைக்கும் நம்மை பயன்படுத்துவார். எனவே இந்த வசனங்களிலே நாம் பார்த்த பொழுது அருமையான சில வார்த்தைகளை உங்களோடு சொன்னேன். முதலாவது பாருங்கள், வாவிலே நாம் நிறைய வேண்டும். 2வதாக வாக்குத்தத்தங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். 3வதாக வசனத்திலே நிறைந்திருக்க வேண்டும். 4வதாக நாம் ஜெபிக்க வேண்டும். 5வதாக சீடர்களாக மாற வேண்டும். 6வது தரிசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். 7வதாக தேவ சத்தத்தை கேட்க வேண்டும். இப்படியாக இந்த செழிப்பான வாழ்க்கையை, வெற்றியான வாழ்க்கையை யோசுவா பெற்றுக்கொள்வதற்கு காரணமான இந்த 7 உபதேசங்களையும் நீங்கள் நன்றாக ஆராய்ச்சி செய்து உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டுமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்படியாக என்னுடைய இந்த செய்தியை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினாலே நான் முடித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென்.